இருமல் மருந்து சாப்பிட்டு குழந்தைகள் உயிரிழந்த விவகாரம். கோல்கிரிப் மருந்துக்கு தடை விதித்து அரசாணை. மத்திய பிரதேச சிறப்பு புலனாய்வு குழுவினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்ட ஆலையின் உரிமையாளர். மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் கோல்கிரிப் இருமல் மருந்து சாப்பிட்டதால் குழந்தைகள் உயிரிழந்த விவகாரத்தில் போலீசார் அதிரடி நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். கடந்த 4ஆம் தேதி மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் இருமல் மருந்து சாப்பிட்டதால் குழந்தைகள் உயிரிழந்ததாக வெளியான செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் பூதாகரமானதையொட்டி இதுகுறித்த விசாரணையானது நடத்தப்பட்டு வந்தது. இந்த விசாரணையின் போது முதலில் அந்த மருந்தில் எந்தவித நச்சுப் பொருட்களும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இந்த மருந்துகளை வழங்க வேண்டாம் என்று அறிவுறுத்தியிருந்தது. அதன் பிறகு வெளியான அறிவிப்பில் இந்த இருமல் மருந்தில் சிறுநீரக செயலிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நச்சுப்பொருள் கலந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தின. மேலும் இந்த சிறுநீரக செயலிழப்பை ஏற்படுத்தும் நச்சுப்பொருட்கள் தான் குழந்தைகள் உயிரிழந்ததற்கு காரணம் என்று தெரிவிக்கப்பட்டது. இதனால் தமிழக அரசு கடந்த வாரம் முதலே இந்த மருந்தின் நிறுவனத்தின் உற்பத்தியை உடனடியாக நிறுத்தி உத்தரவிட்டது. மேலும் கோல்கிரிப் இருமல் மருந்தை தமிழகம் முழுவதும் விற்பனை செய்ய தடை விதித்தது. அது மட்டுமின்றி மருந்தகங்களில் இருப்பு இருந்த கோல்கிரிப் மருந்துகளையும் அகற்ற உத்தரவிட்டது. மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் விளக்கம் கேட்டு அந்த நிறுவனத்திற்கு நோட்டீஸ் ஒட்டின. இதனால் நாடு முழுவதும் இந்த இருமல் மருந்துக்கு தடை விதிக்கப்பட்டது. குழந்தைகளுக்கு வழங்கப்படும் இருமல் மருந்து குழந்தைகளின் உயிரை பறித்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இதுகுறித்த விசாரணையானது தீவிரமாக நடைபெற்று வந்தது. அதன்படி தற்போது குழந்தைகள் உயிரிழந்த விவகாரத்தில் அந்த இருமல் மருந்தை தயாரித்த தனியார் மருந்து ஆலையின் உரிமையாளரான ரங்கநாதன் கைது செய்யப்பட்டுள்ளார். காஞ்சிபுரம் அருகே உள்ள சுங்குவார் சத்திரத்தில் அவரது இருமல் மருந்து தயாரிக்கும் ஆலை உள்ளது. தமிழக போலீசாரின் உதவியுடன் மத்திய பிரதேச மாநில போலீசார் இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். தற்போது ரங்கநாதனிடம் மத்திய பிரதேச போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக தெரிகிறது. இதனிடையே மத்திய பிரதேச சிறப்பு புலனாய்வு குழுவினர் நேற்று சுங்குவா சத்திரம் வந்து மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகளையும் உள்ளூர் காவலர்களையும் தொடர்பு கொண்டுள்ளனர். இதன் தொடர்ச்சியாகவே ஆலையின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார்.